வணக்கம் நேயர்களே. இன்று ஆக்சியம் சனல் வாயிலாக திருவாசகத்தின் பெருமையை பற்றி சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இதன் பெருமை கடலிலும் பெரியது. நான் இதில் சிறு துளியை சொல்கிறேன். கடவுள் சொல்ல மனிதன் கேட்டது கீதை, மனிதன் சொல்ல இறைவன் கேட்ட பெருமை கொண்டது திருவாசகம். 658 பாடல்களை கொண்டு 51 தலைப்புகளை அடக்கியுள்ளது. இறைவனை நினைத்து உருகி உருகி மணி மணியாக பாடியதால் இறைவனாலேயே மணிவாசகர் என்று அழைக்கப்பட்டார். இத்திருவாசகத்தில் மனதை பறிகொடுத்து உருகிய ஒரு ஆங்கிலேயரை பற்றி கூறுகிறேன். லண்டனில் இருந்து ஜூ போப் என்ற கிறிஸ்தவ பாதிரியார் மதம் மாற்றுவதற்காக இந்தியா வந்தார். மதம் மாற்ற மொழியை கற்க வேண்டும் என எண்ணி தமிழை கற்றார். பின் திருவாசகத்தை படித்த அவர் அதன் சிறப்பினால் உருகி உருகி மறுபடியும் படித்துக் கொண்டே இருந்தார். பின்னர் அவரது நண்பர் ஒருவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க சொன்னார். 1823 பிறந்த இவர் 1893 தனது 70வது வயதில் இது எப்படி என்னால் முடியும் என்று தன் நண்பரை கேட்டார். இருப்பினும் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். பின்னர் ஜெர்மன் மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்ட பெருமையை திருவாசகம் பெற்றது. அந்நேரம் திருச்சபையிலிருந்து அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. மதம் மாற்ற சென்ற நீங்கள் அங்கே என்ன செய்கிறீர்கள்? சபை நீதிக்கு வரும்படி அழைத்தனர். போப் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். எமது ஆங்கில தத்துவ நூல்களை ஒரு தராசில் வைத்து திருவாசகத்தின் ஒரு வரி வைத்தால் அத்தட்டே உயர்ந்து நிற்கும். திருவாசகத்தின் சிறப்பை எழுதும் போதே என் கண்ணீரால் காகிதத்தால் நனைந்து விட்டது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இந்த வரிக்கு நிகர் ஏது என எழுதி அனுப்பினர். இதேபோல் பிரிதொரு ஆங்கில வழக்கறிஞரின் வாயினால் திருவாசகத்தின் பெருமையை கேளுங்கள். 1925 சென்னையில் கந்தசாமி பிள்ளை என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார். அவர் இத்தொழிலில் சிறந்து விளங்க லத்தீன் படித்தால் நல்லது என்று ஒரு ஆங்கில வழக்கறிஞரிடம் லத்தீன் கேட்க சென்றார். அவரிடம் லத்தீன் படித்து வரும் நாளில் அந்த வக்கீல் ஒரு நாள் மிகவும் சலிப்புடன் வந்து வக்கீல் வேலையே வேண்டாம் என்று தோன்றுகின்றது, எல்லாமே பொய்க்காக வாதாட வேண்டி இருக்கிறது. காலையில் மாதாவை இயேசுவை கும்பிடுகிறோம், பின் கோர்ட் வந்தால் கோவில் சொத்து வைத்திருப்பவனுக்காக வாதாட வேண்டி இருக்கிறது. எங்கள் மதத்தில் நான் வைதாலும் வாழ்த்தினாலும் என்னை விட்டு விடாதே என்று இருக்கு. உங்கள் தமிழில் இருக்கா என்று கந்தசாமி பிள்ளையை கேட்டார். இருக்கையா இருக்கு, திருவாசகம் என்ற தேனில் இருக்கிறது. கந்தசாமி பிள்ளை அவர்கள் மாவடு வகிரன்ன கண்ணி என்று அடைக்கலப்பத்தில் உள்ள திருவாசகத்தை பாடினார். ஆங்கிலேயர் பாட்டு நன்றாக இருக்கு, எனக்கு இதை கற்றுத்தர முடியுமா என்று கேட்டார். பின்னர் கந்தசாமி பிள்ளை அவருக்கு திருவாசகத்தை சொல்லிக் கொடுத்தார். 7-8 மாதங்கள் போய்விட்டன. ஆங்கில வழக்கறிஞர் உடல் சோர்வினால் படுத்திருக்கிறார். கந்தசாமி பிள்ளை லத்தீன் கற்க அவரிடம் செல்கிறார். கந்தசாமி பிள்ளை, இன்று லத்தீன் வேண்டாம், திருவாசகம் படிப்போம். இதே அடைக்கலப்பத்தில் உள்ள திருவாசகத்தை கந்தசாமி பிள்ளை பாட ஆங்கிலேயர் சொன்னார், சுவரிலே இந்த திருவாசகத்தை எழுதும் என்றார். அவர் எழுதினார். பின்னர் கந்தசாமி பிள்ளை, நீங்கள் போய் வாருங்கள், நாளைக்கு லத்தீன் கேட்க வரவேண்டி இருக்காது என்றார். இது கந்தசாமி பிள்ளை குறிப்பேட்டில் இருக்கிறது. பொதுவாக எம் மக்களிடையே திருவாசகம் என்பது இறந்தவர் வீட்டில் பாடுவதாகவே தவறாக கருதுகின்றார்கள். இறந்த அந்த ஆத்மா நற்கதி அடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த சூழ்நிலையில் திருவாசகம் பாடப்படுகின்றது. இவ்வுலக வாழ்வில் அனைத்து சிறப்புகளுக்காகவும் திருவாசகம் படிக்கலாம். இவ்வுலக வாழ்வின் அனைத்து சிறப்புகளுக்காகவும் திருவாசகம் படிக்கலாம். தினமும் படித்து பாருங்கள், உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றம் ஏற்படும். முடியாவிட்டால் செவ்வாய் வெள்ளிக்கிழமையாவது படித்து பாருங்கள், உங்கள் வாழ்வும் மிகவும் சுபீட்சம் உள்ளதாக அமையும். மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.